15 வயசுல ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆன ஒரு பொண்ணு இன்னைக்கு சிலிகான் வேலிலேயே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட தலைவி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சஹாரன்பூர்ல ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு உலகத்தோட டெக் கேபிட்டலான சிலிகான் வேலியோட உச்சிக்கு போய் நிக்குது. எப்படி இந்த மேஜிக் நடந்துச்சு? ஒரு சாதாரண பெண்ணினி உலகளாவிய வெற்றிக்கு ஒரு தடையாவே இருக்காது அப்படிங்கறத நிரூபிச்ச ஹர்ஷிதா அரோராவோட ஆச்சரியமான கதையை பத்தி தான் இன்னைக்கு இந்த விளக்க காட்சியில நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க அந்த இன்ஸ்பைரிங்கான பயணத்துக்குள்ள போலாம். திடீர்னு ஒரு நாள் உங்க குழந்தை நான் இனிமே ஸ்கூலுக்கே போகலன்னு சொன்னா எந்த பெற்றோருக்கு தான் ஷாக் ஆகாது? யோசிச்சு பாருங்க. 2016ல ஹர்ஷிதாவோட அப்பா ரவீந்தர் சிங் அரோராக்கும் அதே அதிர்ச்சி தான். ஒரு நடுத்தர குடும்பம். பொண்ணு திடீர்னு ரூம்குள்ள தன்னை பூட்டிக்கிட்டு எனக்கு இந்த ஸ்கூல் படிப்பே வேணான்னு சொன்னப்போ அந்த குடும்பமே உறைஞ்சு போயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஆனா அந்த மூடிய அறைக்குள்ள இருந்து தான் உலகத்தோட மிகப்பெரிய டெக் லீடர்ஷிப் இடத்துக்கான அடித்தளம் போடப்பட்டுச்சு. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. வழக்கமா எல்லாரும் எழுதுற எக்ஸாம், வாங்குற டிகிரி இதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு தனக்குத்தானே அதிக மதிப்புள்ள ஹை வேல்யூ ஸ்கில்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ரூம்குள்ள ஒரு மிகப்பெரிய தேடல் நடந்துச்சு. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்க லைஃபை மாத்துனா அந்த அடுத்த ஸ்டெப் என்ன? அதை தொடர்ந்து பார்ப்போம். அப்படி அந்த ரூம்குள்ள என்னதான் பண்ணாங்க? சஹாரன்பூர் அப்படிங்கிறது மரவேலைகளுக்கும் பேப்பர் மில்களுக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊரு. அந்த ஊர்ல எந்த ஒரு பெரிய டெக் பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு பொண்ணு எப்படி தன்னோட அறைக்குள்ள இருந்தே குளோபல் டெக் எக்கோசிஸ்டம்குள்ள நுழைய முடிஞ்சுது? இது ரொம்பவே கியூரியஸான ஒரு கேள்வி இல்லையா? ஒரு சாதாரண லேப்டாப் மூலமா அவங்க உலகத்தையே எட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஹர்ஷிதா எடுத்தது ஏதோ ஒரு டீனேஜ் கோவத்துல எடுத்த முடிவு இல்ல பாஸ். அது ரொம்ப தெளிவான ஒரு கால்குலேஷன். நம்ம ஊர் ஸ்கூல்ஸ்ல சும்மா மனப்பாடம் தான் பண்றோம், அதுல ஒரு அர்த்தமும் எனக்கு தெரியலன்னு ரொம்ப ஓப்பனா சொன்னாங்க. அதாவது காலாவதியான ஒரு சிஸ்டத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு செல்ஃப் லேர்னிங் மேல அவங்க வச்ச முழுமையான நம்பிக்கை அது. தனக்கு என்ன வேணும், ஃபியூச்சருக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கறத அவங்க ரொம்ப சீக்கிரமே கணிச்சிட்டாங்க. அவங்க தனக்கு தானே டிசைன் பண்ணிக்கிட்ட அந்த செல்ஃப் டாட் சிலபஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆரம்பத்துல ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கிராச், அப்புறம் MIT ஆப் இன்வென்டர் வச்சு கோடிங் கத்துக்கிட்டாங்க. பால்கிராம் எழுதின டெக் ஆர்டிகல்ஸை ஆழமா படிச்சாங்க. த சோஷியல் நெட்வொர்க் மாதிரி படங்களை பார்த்தாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க மைண்ட் செட்டையே கம்ப்ளீட்டா மாத்தி எதிர்காலத்துல நாமளும் ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஆகணும்னு நினைக்க வச்சுது. அவங்க போட்ட அந்த கடுமையான உழைப்பு வீண் போகல. பிப்ரவரி 2018ல ஒரு கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ ட்ராக்கர் ஆப்பை லான்ச் பண்ணாங்க. அந்த வயசுல அப்படி ஒரு ஆப் உருவாக்குனது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஆப் ஸ்டோர்ல டாப் ரேங்கிங் போயிடுச்சு. அந்த சக்சஸ பார்த்த அவங்க அப்பா அதிர்ச்சியாகி, பல வருஷமா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத நீ சில மாசங்கள்லயே சம்பாதிச்சிட்டியேமான்னு ஆச்சரியத்தோட சொன்னாரு. அவங்க திறமைக்கு கிடைச்ச முதல் பெரிய அங்கீகாரம் இதுதான். இந்த கிரிப்டோ ஆப் ஒரு சூப்பர் ஹிட் தான். ஆனா அதுக்கப்புறம் சிலிகான் வேலிக்கே அவங்க எடுத்த ஒரு பயணம், அதுதான் அவங்க லைஃபையே மொத்தமா மாத்துச்சு. பல பேர் செய்ய பயப்படுற ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப துணிச்சலா செஞ்சாங்க. அந்த ரிஸ்க் தான் அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே வந்து அவங்க எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்பவே பக்கா பிளான். முதல்ல பெங்களூர்ல சேல்ஸ்ஃபோர்ஸ் ட்ரைனிங், அப்புறம் அமெரிக்கால MIT லான்ச் எக்ஸ் ப்ரோக்ராம். அதுவும் ஃபைனான்ஷியல் எய்ட் கிடைச்சதால அவங்க குடும்பத்துக்கு வெறும் $1000 தான் செலவாச்சு. ஃபைனலா உலகத்தரம் வாய்ந்த எக்ஸ்ட்ராடினரி திறமை இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அமெரிக்கா அரசாங்கம் கொடுக்கிற ஓவன் வீசா வாங்கிட்டு அமெரிக்கா பறந்தாங்க. என்ன ஒரு பிரில்லியண்டான மூவ் பாருங்க. சரி, விசா கிடைச்சிருச்சுன்னு சும்மா செட்டில் ஆகல. 2019ல A2B அப்படின்னு ஒரு ஃபின்டெக் மற்றும் லாஜிஸ்டிக் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அமெரிக்காவில் இருக்கிற ட்ரக்கிங் இண்டஸ்ட்ரிக்கான ஃபியூல் கார்ட்ஸ் தான் அவங்க மெயின் ஃபோக்கஸ். அதாவது லாரி ஓட்டுநர்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஃபினான்ஷியல் சிஸ்டம். கொஞ்ச நாள்லயே பல்லாயிரக்கணக்கான கஸ்டமர்ஸை பிடிச்சு பிசினஸ் சும்மா ராக்கெட் வேகத்துல வளர ஆரம்பிச்சது. அவங்க கம்பெனியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு போச்சு தெரியுமா? நம்பர்ஸை கேளுங்க. $800 மில்லியன். ஆமாங்க, A2B நிறுவனத்தோட வேல்யூவேஷன் இதுதான். ஸ்கூலே வேணான்னு சொன்ன ஒரு சாதாரண பொண்ணால இவ்ளோ பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணாங்க. இது சும்மா சாதாரண வெற்றி கிடையாது, இது ஒரு ஹிஸ்டரி. இந்த அசுர வளர்ச்சிக்கு அப்புறமும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டரா இருந்தவங்க எப்படி இன்வெஸ்டர் சைடுக்கு மாறினாங்க, அதுவும் தன்னை வளர்த்து விட்ட அதே இடத்துல ஒரு பெரிய பொறுப்புக்கு எப்படி போனாங்க, இதுதான் அடுத்த ஆச்சரியம். இந்த டைம் லைனை கொஞ்சம் கவனிங்க. இது உண்மையிலே மூச்சு திணற வைக்கும் வேகம். 2016ல ஸ்கூலை விடுறாங்க. 2018ல ஆப் லான்ச் பண்றாங்க. 2021ல அவங்க A2B கம்பெனிக்கு Y காம்பினேட்டர்ல இருந்து முதலீடு கிடைக்குது. சரியா 2026 ஏப்ரல் மாசம் உலகின் தலைசிறந்த ஸ்டார்ட் அப் ஆக்சிலரேட்டரான அதே Y காம்பினேட்டர்லயே மிக இளம் வயது ஜெனரல் பார்ட்னரா பொறுப்பேற்கிறாங்க. வெறும் 10 வருஷத்துல எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கோம். ஓஹோ, அப்போ நாமும் ஸ்கூலை விட்டு நின்னுடலாமான்னு. ஒரு டிகிரி கூட இல்லாம எல்லாராலையும் இந்த உலகளாவிய வெற்றி அடைய முடியுமா?
ஸ்கில் முக்கியமா இல்ல டிகிரி முக்கியமா? ஹர்ஷிதாவோட கதைய பார்த்துட்டு எல்லாரும் இதே ரூட்டை ஃபாலோ பண்ணலாமா? இதை நாம கொஞ்சம் பிராக்டிக்கலா அனலைஸ் பண்ணியாகணும். ஒரு பக்கம் நாம பழகின ட்ரெடிஷ்னலான பாதை, எக்ஸாம்ஸ், காலேஜ் டிகிரி, மனப்பாடம், ரொம்ப சேஃபான ஒரு வாழ்க்கை. ஆனா இன்னொரு பக்கம் ஹர்ஷிதாவோட ரூட் எப்படி இருந்துச்சு? செல்ஃப் லேர்னிங், ஹேக்கர் ஹவுஸ்ல தங்கறது, போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுன்னு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இது கேட்கறதுக்கு ரொம்ப கெத்தா இருக்கலாம், ஆனா அவங்க தன்னோட நார்மலான சைல்ட்ஹுட்டே இதுக்காக தியாகம் பண்ணி ராப்பகலா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இத பத்தி ஹர்ஷிதாவே ரொம்ப தெளிவா ஒரு நிதர்சனமான உண்மைய சொல்றாங்க. பெரும்பாலானவங்க காலேஜ் போறது தான் நல்லது. ரொம்ப சிலரால மட்டும்தான் அதை தவிர்க்க முடியும். அந்த காலேஜ் என்விரான்மெண்ட்டை நான் ஹேக்கர் ஹவுஸ்ல தங்கி சொந்தமா படிச்சு உருவாக்கிக்கிட்டேன். அது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களோட பயணம் இன்ஸ்பைரிங்கா இருக்கலாம், ஆனா அது எல்லாரும் ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட் கிடையாது அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து நாம கண்டிப்பா கத்துக்க வேண்டிய ஒரு கோர் பிலாசபி இருக்கு. உலகம் ரொம்ப ஃபாஸ்டா மாறிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆம்பிஷன் இருந்தா நீங்க எப்பவும் புது விஷயங்களை கத்துக்கிட்டே ரொம்ப அப்டேட்டடா இருக்கணும். இல்லனா நீங்க காலாவதி ஆகுதீங்க. நேத்து ஜெயிச்சிட்டோன்னு இன்னைக்கு சும்மா உட்காந்துடக்கூடாது. தொடர்ந்து புது புது ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபைனலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஃபியூச்சர் அப்படிங்கிறது வெறும் டிகிரியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, கஷ்டப்பட்டு ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறவங்களுக்கு தான். ஹர்ஷிதா வழக்கமான பாதையை ஃபாலோ பண்ணல, தான் பாதையை தானே உருவாக்குனாங்க. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இந்த வேகமான உலகத்துல நீங்க என்ன புது ஸ்கில்ல வளர்த்துக்க போறீங்க? யோசிங்க.